cover me. I'm a masterpiece. You can't cover me. Can't cover me. Can't cover me. Hello everyone, welcome back to my channel. ஸோ என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வெரி ஹாப்பி ஈத் முபாரக். ஆஃப்கோர்ஸ் பிலேட்டட் விஷஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் காம் அண்ட் ரிலாக்ஸிங்கான ஒரு ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் போல் வந்து ஈத் ப்ரீவியஸ் டே வந்து க்ளீனிங் அண்ட் இன்டீரியர் டெக்கோர் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லைக் லைட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு, கார்பெட் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ கார்பெட் சேஞ்ச் பண்ணனால அந்த சோஃபா கவர் எல்லாமே அந்த ப்ளூ கலரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டீரியர் டெக்கோர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஈது பார்த்திங்கன்னா இட் வாஸ் சப்போஸ் டு பி ஆன் மண்டே, பட் டக்குன்னு வந்து இல்லை சண்டே ஈத் அப்படின்னு சொன்னதோட ஒரு பரபரப்பாக போச்சு அந்த ஈத் ப்ரீவியஸ் டே. ஸோ டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ லக்கிலி நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருந்தோம். ஸோ இதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, என்ன எப்போ அப்ளை பண்ணமோ எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ லக்கிலி வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருந்தனால ரொம்ப ஹரிபரியில் போகலை, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈத் ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு வந்து போய்கிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து ஈதுக்காக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஈது தொழுகைக்கு. பட் எங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷன் லைக் எங்களுக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரியே போனது வந்து இந்த பள்ளிவாசல். இது இல்லை, இதுக்கு அடுத்த பள்ளிவாசல் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து எங்களோட ஓல்டு ஏரியாவில் இருக்குது. ஸோ நாங்கள் முன்னாடி ஒரு ஏரியாவில் இருந்தோம். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே இந்த பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் பக்கத்துலேயே எங்களோட ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க, சின்னத்தா ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. ஸோ ஈது மார்னிங்கே எங்களோட ஃபர்ஸ்ட் ரிச்சுவல் வந்து அவங்கள போயிட்டு பார்த்துட்டு அந்த மஸ்ஜிதில் வந்து மீட் பண்ணிக்கிட்டு அங்கே எல்லோரும் ஒன்றா தொழுகிறது தான் எங்களோட ஈது மெயின் ரிச்சுவல்னு சொல்லலாம். ஸோ அதனாலே வந்து அந்த பள்ளிக்கே வந்து நாங்கள் போயிடுறது எவ்ரி இயர். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நல்ல மாதிரியாக தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் லைக் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ எங்கள் ஊர் பக்கம் வந்து எங்கள் ஊருன்னு சொல்ல முடியாது, லைக் ஃபேமிலி எங்களோட ஃபேமிலியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து ரொம்ப ஹெவியாக ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லன்ச்லாம் நாங்கள் பெருசாக வந்து லைக் எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த டயர்ட்லேயே வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, பிளான் பண்ணுறது எல்லாமே. ஆனால் இந்த இயர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சட்டிலாக காமாக ரிலாக்ஸ்டாக போணுச்சு எங்களுக்கு இந்த ஈது. லாங் ஹாலிடேஸ் ஒரு 5 days ஹாலிடேஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து அவுட்டிங்லாம் எதுவும் பெருசாக பிளான் பண்ணலை. வீட்லேயே ஃபேமிலியோடையே ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறது தான் பிளான். ஏன்னா ரமதானில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 days வந்து தூக்கமே இல்லை, ரெஸ்ட்டே இல்லாமல் நோம்பு வச்சுட்டு ஒர்க் போயிட்டு இருந்தனால இந்த 5 days வந்து 5 daysல 2 days ரமதான்லேயே போச்சு அண்ட் 1 day ஈதில் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2 days இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஈத் ட்ரெஸ். ஸோ எங்கள் எல்லாரோட ஈத் ட்ரெஸ்ஸும் வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு மொண்டாஜ் மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த vlog பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குட்டி vlog தான். அதிகமாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனால நான் வந்து வீடியோ vloggingலலாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ இந்த குட்டி vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வண்டர்ஃபுல்லான வீடியோட உங்களை அகெயின் மீட் பண்ணுறேன். Until then, take care, stay safe and bye. Subscribe my channel.